வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைப்பூங்க. வாழைப்பூவு எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஆயணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வாங்க பார்க்கலாம். இதில் வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை தோல் மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி தோல் மாதிரி உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி உரிக்க உரிக்க வரும். இந்த இதை உரிக்கணும். உரித்தோடனே இந்த இது உங்களுக்கு இது மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க. இப்படி உரிச்சிங்கன்னா தோல் வந்துடும். இந்த இது இப்படி இருக்கும். இதை நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தோல் உரிச்சோன்னே இந்த மாதிரி வரும். இந்த வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிடைக்கும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இப்படி இருக்குங்களா, இதை நல்லா இப்படி 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 பண்ணிங்கன்னா இந்த இது பிரிஞ்சு வரும். இந்த இது பிரிஞ்சிரும். சரிங்களா, பிரிஞ்சோடனே ஸோ இது பிரிஞ்சு இப்படி வரும். இந்த வருது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்தோன்னா இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி, இது பேர் கல்லன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லனை நம்ம சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் நம்ம பிச்சு வச்சிடலாம். வருதுங்களா, இந்த இதுதான். இதில் இந்த பாட்டை எடுத்துடணும். எடுத்துட்டு வாழைப்பூ சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக மென்சுரேஷன்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மென்சுரேஷன்ஸ் ரெகுலராக இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்ஸ்க்கு நீங்கள் இது பண்ணணும், நிறைய பால் கொடுக்க முடியல அப்படின்னா வாழைப்பூ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பால் கொடுக்க உதவும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க வாழைப்பூ சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் போகும். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தால் கூட இந்த இதை கூட நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இது இம்யூனிட்டி பூஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது மாதிரி எடுத்து நீங்கள் வாரத்தில் ஒரு தட்டியாவது இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ, ஒரு கறியோ கூட்டோ இல்லை உசிலியாவோ இல்லை வடையாவோ இந்த மாதிரி ஏதாவது இல்லை, நீங்கள் இதை உணவில் சேர்த்துக்கும் போது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற விட்டமின்ஸ் ஏறும், ஃபைபர்ஸ் ஏறும். உங்களுக்கான உடம்பை சீராக ஒரு ஒர்க் பண்ணுற வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு இதுக்கு தெரியாது. இது ஸ்கின்னை நல்லா க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னை சாஃப்ட்னஸ் தரும். இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தட்டியும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. இது பெனிஃபிட்ஸ் தெரியாமல் சில பேர் சாப்பிடாம இருக்கீங்க. இது துவர்க்குதுனால யாரும் சாப்பிட்றதும் இல்லை. இன்னொன்று இது ஆயத்துக்கு சில பேர் சோம்பேறிப்பட்டுருவாங்க. சில பேர் இது எப்படி சமைக்கணும்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை இனிமே இதை பார்த்துட்டு பிறகாவது இனிமே நீங்கள் இதை சமைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த வாழைப்பூ மட்டும்தாங்க ஒரே ஒரு இது, எல்லா மரத்தை காட்டிலையும் இந்த மரத்தில் மட்டும்தான் ரொம்ப, அதாவது நம்மளோட வேர்லேருந்து அவங்களோட இலை தலை எல்லாமே யூஸ்ஃபுல்னா அது வாழை மரம் தான். ஏன் வாழைன்னு சொல்கிறோன்னா, வாழைங்கிறது ஒரு வாழை அடி வாழை அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்போதுமே நம்ம பெரியவங்கெல்லாம் நம்மளை வாழ்த்தும் போது வாழையடி வாழையாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் உதவக்கூடியது அந்த வாழை தான். அவங்களோட பூவாக இருக்கட்டும், பூ ரொம்ப பெனிஃபிட். அவங்க தண்டாக இருக்கட்டும், தண்டும் பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கான இலை தருது, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இலை தருது. பூ நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு வீட்டில் என்ன செடி இருக்கோ இல்லையோ, மரம் இருக்கோ இல்லையோ, ஒரு வாழை மரம் இருந்தால் போதுங்க. அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே ஒரு மரம், என்ன மரம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தெரியல, ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு வாழை மரம் மட்டும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எப்போதுமே பெனிஃபிட்டாக தான் இருக்கும்.
நீங்கள் போய் ஒரு விசேஷ நாட்களில் நீங்கள் இலை வேணுன்னா அங்கேருந்து இலை எடுத்துக்கலாம். ஒரு பூ வேணுன்னா அங்கேருந்து பூ, நம்ம காய் காய்ச்சதுன்னா உங்களுக்கு காய் தரும், பழம் தரும். அந்த பூ எல்லாமே பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு வாழைப்பூ கிடைக்கும் போது மறக்காம வாங்கி சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம். இந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை குறைக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்குது. உங்களுக்கு அனிமியா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது நிறைய உதவுது, உங்களுக்கு ஒவ்வொரு விதத்துலையும் உதவிக்கிட்டே இருக்கு. இந்த வாழைப்பூல நடு பகுதி இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல நடு பகுதி இருக்கும், நடுவில் வரும். அந்த பகுதியை மட்டும் நீங்க வெறும் வயிற்றுல அந்த பகுதியை மட்டும் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல மூல நோயின்னு ஒன்று இருக்கும், அந்த நோயே வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது வயிற்றுல இருக்க புண்ணு, வாயில் இருக்க புண்ணெல்லாம் உங்களுக்கு காத்துது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. ஆனால் இந்த மருந்து தெரியாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த சென்டர் பார்ட். இந்த சென்டர் பார்ட் தான் நீங்கள் எடுத்து சாப்பிடணும் வெறும் வயிற்றுல. ஸோ இந்த மருந்தை நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னா நீங்கள் மருந்தை வேணாம் விருந்தாக சாப்பிடுங்க. மருந்தாக உங்களுக்குள்ளே போய் உங்கள் உடம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக காமிக்கும். பூவோட சென்டர் பார்ட், இந்த சென்டர் பார்ட்டை நீங்கள் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வயிற்றுல இருக்க புண்ணும் சரி, வாயில் இருக்க புண்ணும் சரி, இதெல்லாம் போக்கக்கூடியது. இது வெறும் வயிற்றுல நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூல நோயே வந்து நீங்கள் எல்லாம் அறவே போயிடும். இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல இருக்க உங்களுக்கு சூட்டை தணிக்கும், உங்களுக்கு வாயில் இருக்க புண்ணு எல்லாமே இது தடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாழைப்பூ அடிக்கடி நீங்கள் உடம்புல எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ நன்மை தருது பார்த்தீங்களா. இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, அயன் சத்து இருக்குது. ஏன் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இந்த வாழைப்பூ அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் ஏறும். இதுவே ஒரு நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா இந்த வாழைப்பூ எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் சின்னதுலேருந்தா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்ஸானது. ஒரு நம்மளுக்கு மாதம் வந்து பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸ் வரும்போது நம்மளுக்கு வயிற்று வலி வரும், அதனால வந்து ரத்தப்போக்கு நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து வாழைப்பூ வந்து சாராக எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரத்தப்போக்கு வந்து சீராக உங்களுக்கு செயல்படுத்தும், ஒழுங்காக உங்களுக்கு இதாகும். நிறைய சத்து எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும், அதை சாப்பிடணுங்கிறது கிடையாது. இதுலேயே நிறைய ஹீமோகுளோபின் லெவல் மட்டும் இல்லை, இது வந்து நம்மளுக்கு அனிமியாவாக ஃபீல் பண்ணோம்னா இது வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வீக்னஸை குறைச்சி இது தரும். இதுக்காக நீங்கள் வந்து பயப்படாதீங்க. சில பேர் சுகர் பேஷண்ட்லாம் வந்து வாழைக்காய் சாப்பிட்டோம்னா சுகர் ஏறிடுமோ, அது மாதிரி இதையும் வாழைப்பூ இதாக சுகர் ஏறிடுமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வாழைப்பூ சாப்பிட்றதுனால உங்களுக்கு சுகர் லெவல் குறையும், பிளட் ப்ரெஷர் வந்து குறையும், சுகர் லெவலையும் பிபி லெவலையும் உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாழைப்பூ உள்ள உடம்புக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. நீங்கள் இது வந்து சீப்பாக இதை நினச்சிடாங்க, 10 ரூபாய்க்கு கிடைக்குதே வாழைப்பூ கடையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வாங்காமல் விட்டுட்டு வரோம். ஆனால் இது வந்து ரொம்ப சீப்பான காய்கறி, ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான உங்களுக்கு சத்தை தரப்போகிற காயின்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் விட்டுட்டு வர்றீங்க. இது மாதிரி நீங்கள் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது எல்லாமே ஆஞ்சாச்சு. இந்த ஆஞ்சதை என்ன பண்ணுங்க, இது நறுக்கிக்கலாம். இது நறுக்கும்போது உங்களுக்கு வந்து கருத்து போகும். இது கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரே ஒரு சொட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தயிரோ மோரோ அதை வந்து ஒரு சொட்டு ஊற்றிட்டு இது நறுக்கி அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும்.